வணக்கம் சோதர நண்பர்களே. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது. இது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ மகர ராசிக்காரங்களாகட்டும் இல்லைனா மகர லக்னத்தை சேர்ந்தவங்களாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மகர ராசிக்காரங்களாகட்டும் மகர லக்னக்காரங்களாகட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டுட்டு தான் இருக்காங்க. இது ரெண்டுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்ற ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த 7 சனி அஷ்டமச்சனி பாதிப்புகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையவே ரொம்பவுமே சிரமத்துக்குள்ளாக்கிடும். மன ரீதியாகவும் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆவாங்க, அண்ட் ஃபிசிக்கல் லைஃப்லேயுமே ரொம்பவுமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாத்தையுமே ஒரு புரட்டு எடுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மகரம் அப்படின்னு வரும்பொழுது ராசியாகட்டும் லக்னமாகட்டும் அதனுடைய அதிபதியே சனி தான். அப்போ சனி அந்த இடத்துல என்ட்ராகும்பொழுது சனிக்கு ஆட்சி நிலை ஏற்படுது. ஜோதிடத்தில் ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் அதனுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தும். அதுலேயும் ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு நல்ல விஷயங்களை தான் செய்யும். அப்புறையே மகர ராசி மகர லக்னக்காரங்களாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்பவும் சிம்பிள் தான். கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தான் எல்லா விஷயங்களுமே செயல்படும். இப்போது சனியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் மாறி அல்ல, அது மந்தன், இருள் கிரகம், கெடுத்து தான் கொடுக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே நல்ல விஷயத்தை எதையும் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் நல்லதை கொடுத்துரும். ஸோ அப்படி தான் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ மன ரீதியான வேதனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபிசிக்கல் லைஃப்பில் நிறைய பேருக்கு இந்த 7 சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன பெருசாக டெவலப்பாக இருக்க முடியாது. அதுக்காக அவங்களுடைய லைஃப்பில் அடிபட்டு வேதனையாகி தோற்று போய் கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். மன ரீதியான வேதனைகள் மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்களை தான் அதிகம் பார்த்துருப்பாங்க. பட் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போகிற மாதிரி, கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இயல்பாகவே மனதினுடைய இயல்பு என்ன அப்படின்னா அது தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ வாழ்க்கையானதும் நகர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரே ஸ்டாண்டர்டில் வருஷக்கணக்கில் அப்படியே இருக்கும் பொழுது மன இறுக்கங்கள் ஏற்படுது. இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்கள்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடியது இந்த பிரச்சனைகள் தான். மற்ற விஷயங்கள் எல்லாமே வருவதும் போகுமா தான் இருக்கும். இந்த மாத கிரகங்களுடைய அமைப்புகள் அந்தந்த இடங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண செய்யும், சில இடங்களை கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். ஸோ அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்களும் சில நெகட்டிவான விஷயங்களும் கூடுதல் குறைவாக அப்பப்போ பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போது இந்த மகரத்திற்கு கொஞ்சம் சாதகமான வகையில் கிரகங்கள் அமையப்பெறுது. அதாவது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இந்த 2024 மே மாதத்திலிருந்து அடுத்த 5 வருடத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் 3 வருடம் அப்படிங்கிறது முழு பார்வை பலம் அப்படிங்கிறது இருக்கும். இடையில் 2 வருடங்கள் அப்படிங்கிறது கிரகம் வக்கரம் அடையக்கூடிய காலங்களில் அந்த பலத்தை கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாகவே குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ ஒரு கிரகத்துக்கோ குருவுடைய பார்வை கிடைக்கப்பட்டுச்சுன்னா அதற்குண்டான நல்ல விஷயங்கள் எல்லாமே இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் இந்த முறை ஒரு கூடுதல் ஸ்பெஷலாக குருவுக்கே கொஞ்சம் சிறப்பான அம்சம் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தான் இங்கே நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். அதாவது மேச ராசியிலிருந்து பயிற்சியாக ரிஷப ராசிக்கு போய் 1 வருட காலம் குரு சஞ்சாரம் செய்யும். இப்போ இந்த காலகட்டத்தில் குருவுக்கு 11ஆம் இடத்துல ராகு அமர்ந்து ராகுவுடைய பார்வையில் குரு இருக்கும். உங்களுடைய ராசி லக்னத்திற்கும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கும். உங்களுடைய ராசி லக்னத்திற்கும் ராகுனுடைய பார்வை கிடைக்கும். இப்போ இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குருவனுடைய பார்வையும் இருக்கும், ராகுனுடைய பார்வையும் சேர்ந்தே கிடைக்கும். பொதுவாக ராகு கேதுக்களுக்கு பார்வை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சயின்டிஃபிக்காக ராகு கேதுக்கள் அப்படிங்கிற கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், மாய கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது. பட் ஜோதிட ரீதியாக ராகு கேதுகளுக்கு 3 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு இந்த ராகு கேதுகளுடைய அமைப்புகள் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். குறிப்பாக அந்த இடத்துல கிரகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கிரகங்களும் அதற்குண்டான வேலைகளை கொஞ்சம் கூடுதலாக செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே அபரிவிதத்தன்மை கொண்டது. குறிப்பாக ராகுவை சொல்லலாம். ஜோதிடத்தில் குரு முழு சுபகிரகமாக இருக்குது. அது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம் பெற்று அமையுது. அங்கே ராகுவால் குருவுக்கு அபரிவிதத்தன்மை ஏற்படுது. அந்த குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு கிடைக்கிது, ராகுவனுடைய பார்வையும் கூடுதலாக உங்களுடைய ராசி லக்னத்துக்கு கிடைக்கிது. ஸோ இந்த கிரகங்களுடைய பார்வை பலமானது நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி இல்லை மகர லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சாதகமான ஒரு வளர்ச்சி நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சுணங்கும், குரு பார்க்கக்கூடிய இடம் வளர ஆரம்பிக்கும்.
இது இயல்பாக நடக்கக்கூடியது. பட் இந்த முறை கிரகங்களுடைய பார்வையிலே குரு இருக்கிறார். அப்போ இந்த வேலைகளானது உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாகவே வேலை செய்யும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கும். அதாவது உங்களுடைய யோகஸ்தானத்தில் ஞானாதிபதியான கேது அமர்ந்திருப்பார். அந்த கேதுவுக்கும் குருவுடைய பார்வைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குருவனுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானம் விரிவடையும். ஸோ இயற்கையாகவே 9ஆம் இடத்துல கேது அமர்ந்தது அப்படின்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா அவங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கு இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது இந்த ஆத்ம பலம் தான். ஏன்னா மன ரீதியாக ரொம்பவுமே வேதனைப்பட்டு ரொம்பவுமே சோர்வாகி களைப்படைஞ்சிட்டாங்க. அவங்கள உத்வேகப்படுத்துறதுக்கு எந்த ஒரு விஷயங்களும் சாதகமாக இல்லை. ஆனால் இப்போது இந்த ஒரு வருட காலத்தில் கிரகங்களுடைய அமைப்பானது உங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய வகையில், உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஆத்ம பலத்தையும் ஆத்ம ஞானத்தையும் விரிவுபடுத்தும். ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, அப்படி நான் என்ன தான் தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் என்ன தான் சரி பண்ணணும், நான் எப்படி தான் என் வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படின்னு ரொம்பவுமே உங்களை குழப்பி கொண்டே இருப்பீங்க. வழி தெரியாமல் திக்கற்று நிற்கக்கூடிய ஒரு நிலை. கையில் எல்லாமே இருக்குது, என்கிட்ட இல்லாத எதுவும் இல்லை, எப்பவும் போல் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு வழி தெரியலை, என்னுடைய மனம் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, எனக்கு எப்போவுமே வெறுப்பும் சலிப்புமாகவே இருக்குது, வெளியில் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் வேணால் சிரிக்கலாமே தவிர உண்மையாக சிரிப்பதற்கே மனம் வர்றதில்லை அப்படிங்கிறதான் இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்களுடைய நிலையாக இருக்குது. ஸோ அந்த நிலைகள் எல்லாமே மாறி உங்களுக்கான புரிதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி குரு பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேறு, அது தனியாக இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். எப்பவும் போல் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது வரும். பட் இது தனிப்பட்ட முறையில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மகர லக்னக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதாவது பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அங்கே குரு அமர்ந்திருக்கு. உங்களுடைய யோக பலத்தை உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கு. உங்களுடைய முயற்சியையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கு. இவை அனைத்துமே பார்வை பலத்தால் கனெக்ட் ஆகி ஒன்றோடு ஒன்று இணைஞ்சும் இருக்கு, அதுவும் சாதகமான இடங்கள்ல. ஸோ உண்மையிலேயே இந்த 2024 மே மாதம் முதல் 2025 மே மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு மிக மிக ஒரு சாதகமான வருடமாக இருக்கும். இழைந்த அனைத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய திறன் ஏற்படும். எதை நினச்சி நீங்கள் ரொம்ப காலமாக வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இனி நிவர்த்தி ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆல்ரெடி சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து இருக்கும் பொழுதே இப்போது இந்த சமீப காலமாக உங்களுக்கு சில அனுகூலங்களை பார்த்துட்டு வருவீங்க. கொஞ்சம் விசேஷமான தன்மைகள் தான், கொஞ்சம் ரிலீஃபாக வெளியில் வந்திருப்பீங்க. இனி அடுத்து வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு கூடுதலான சிறப்பான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் பர்சனலாக அதை ஏற்படுத்தி கொடுக்கும். கார் வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்க, ப்ரொமோஷன் வாங்குவீங்க, இதெல்லாம் பற்றி சொல்ல வரல. உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்வதற்கான விஷயங்கள் சமாச்சாரங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இங்கே பிரச்சனையே மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்களுக்கு அதுதான். தன்னையே இழந்தது போன்ற உணர்வுகளில் அவங்க இருந்துட்டு வருவாங்க. என்ன நடந்துட்டுருக்குது, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலை. முதல்ல அதிலிருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ இந்த யோகா வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆத்ம பலத்தினுடைய அருமை என்ன அப்படிங்கிறது புரியும். அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு யோக பலத்தையே அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வருட காலத்தை ஒரு சாதகமான முறையில் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க. கஷ்ட நஷ்டங்களே இருந்தாலும் கூட எதையுமே பொருட்படுத்தாதீங்க. உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க. நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய முயற்சியால் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.